குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு தாட் தோணுச்சு, அதை அவங்கள்ட்ட சொல்லலான்னு நினச்சேன். அதாவது இப்போ இருக்கிற பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைலில் யாருக்குமே ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து கப்பிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உட்காந்து பேசுகிறதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பட் ஒன் திங், நமக்கு வந்து ஒன் டேயில் வந்து 24 hours நமக்கு கிடைக்கிது. இதில் நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்காக, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, நம்மளுடைய பேரண்ட்ஸுக்காக, நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்ம ஒரு 5 minutes இல்லைன்னா ஒரு 2 minutes நம்ம ஒதுக்கி பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கல, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இல்லை ரொம்ப வேலையாயிட்டு ஒரு மெசேஜ் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறியான விஷயங்க. ஏன்னா நீங்கள் விடுற இந்த ஃபில்லிங்கை ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க உள்ளே என்ட்ரு ஆவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒரு எமோஷனலாக அந்த டைமில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் தான் இன்னொருத்தவங்க நார்மலாக அவங்க என்ட்ரு ஆவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நார்மலாக என்ட்ரு பண்ணுவாங்க, என்ட்ரு ஆவாங்க, பேசுவாங்க. ஸோ தன்னோட ஃபீலிங்ஸை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது சம்டைம்ஸ் அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் அது மைனஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பார்ட்னர்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன் டேக்கு வந்து நீங்கள் ஒரு 5 minutes or 2 minutes ஆகுது டைம் ஒதுக்கி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பாதுகாத்துக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு அது உங்களுடையதாக இருக்காது அப்படின்னு என்னோட மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பாய்.